அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். கண்ணியம் என்பது அல்லாஹ்வின் கீழாடை, மேலும் கிபர் தற்பெருமை என்பது அல்லாஹ்வினுடைய மேலாடை, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வை தவிர பெருமை அடிப்பதற்கு இறைவன் யாரேனும் அல்லாஹ்வுடைய குணத்திலே பெருமை அடித்து போட்டி போடுவார்களே ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அதாபை தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த உயர்ந்த நிலையில் நாம் இருந்தாலும் நான் பெரியவன், என்ன மிஞ்ச ஆள் இல்ல, என் அறிவுக்கு நிகர் யாரும் இல்ல, என்னுடைய பணத்திற்கு நிகர் யாரும் இல்ல, என் பதவிக்கு நிகர் யாரும் இல்லை என்கிற அந்த சிந்தனைக்கு நாம இடமளித்து விடக்கூடாது. தற்பெருமை வராமல் எந்த உயர்வான நிலைக்கு சென்றாலும் அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக, பணிவுள்ள நல்லடியார்களாக நாம் இருக்கோம். ஏன்னா நமக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய எந்த ஒரு அந்தஸ்தாக இருந்தாலும் எதுவுமே நம்முடைய முயற்சியால் நமக்கு கிடைப்பது கிடையாதுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே எந்த உயர்ந்த இடத்துல நாம் போனாலும் நம்முடைய உள்ளங்கள்ல கிபுரு வராது, பணிவு தான் வரும். இது என்னால கிடையாது, பணமா இருக்கலாம், அழகா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், சொத்துக்களா இருக்கலாம், பெரிய பெரிய ஆடம்பரமான பொருட்களா எது நம்மிடத்தில் கிடைத்தாலும் அல்லாஹ் எனக்கு தந்தான், என் அறிவோ என் திறமையோ எது மூலமாக நான் இதை பெற்றுவிடவில்லை என்ற அந்த நிலையிலே முஸ்லிம்கள் அந்த பணிவு என்கிற குணத்தோடு இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருக்கணும்.